நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகம் ஜெயபாலாஜி. புதன் திசை ஒரு மனிதனுக்கு ஓடும்போது எல்லாரும் பெருமையாக நினச்சிக்கிடாதீங்க. புதன் திசை ஓடுது. இளமையில் ஒரு குழந்தைக்கு புதன் திசை இளமையில் வந்தால் 10 வயசில் ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை கல்வியில் பெரிய கெட்டிக்காரராக ஜொலிச்சணும். காலேஜ் படிக்கிற காலத்தில் வந்தாலும் காலேஜை படிச்சிடும். ஆனால் புதன் திசை ஓடும்போது இளமையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நடுத்தர வயது ஒரு 17-18 வயசு குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக காதலில் வீழ்ந்துவிடும். அதில் கவனம். யாருக்கு புதன் திசை ஓடுனாலும் எந்த வயசாக இருந்தாலும் நட்பு வரும். அந்த நட்பு அசிங்கப்படாமல் பார்த்துடுது. புதன் திசை ஓடும்போது ஏமாற வேண்டிய சூழ்நிலை வரும். ஒருத்தன் ஏமாற்ற வருவான், இல்லைன்னா நம்ம ஏமாற்றுவோம், இல்லைன்னா தேவையில்லாத கடனை வாங்கி வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் புதன் திசை ஆபத்தானது, அசிங்கத்தை கொடுக்கக்கூடியது. நட்பால் எங்கேயும் போய் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து மேல முடியாத தன்மையை கொடுத்துரும். புதன்னாலே நட்பு தான். நட்பு, காதல், ஒரு தேவையில்லாத ஒரு உறவை கொண்டாந்து இழுத்து விட்டுரும். அதிலிருந்து மேல முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். என்னடா புதன் திசை இதெல்லாம் செய்யும். அதெல்லாம் நீங்களாம் என்ன சொன்னோன்னா அதிலெல்லாம் தப்பிச்சுக்கிடுங்க. அப்போ என்ன செய்யணும்? இதில் இருந்தெல்லாம் நாம் மேலணும் அப்படின்னா டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள். டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்க கேட்க வாரத்தில் ஒரு முறை புதன்கிழமை பெருமாள் கோயிலில் போய் துளசி மாலை வாங்கி போட்டு பச்சை கற்பூரம் 50 கிராம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக புதன் திசையால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விலகும். புதன் திசை ஓடும்போது கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தை உருவாக்கி விட்டுரும். மனைவி நம்ம மேலே சந்தேகப்பட வேண்டியவர், இல்லை மனைவி மேலே நம்ம சந்தேகப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி குடும்பத்தை என்ன சொன்னான்னா ஒரு பெரிய பிரச்சனையை சண்டை சத்தங்களை உருவாக்கணும். அதனால் இந்த நடைமுறையை கடைப்பிடிங்க. நன்றாக இருக்கும்.